வெல்கம் டு கிரிஷ் ஹெல்த் அண்ட் பியூட்டி கிரியேட்டிவ்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது லாக்டவுன் டைமில் பார்லர் போயிட்டு வேக்சின் பண்ண முடியாதனால வீட்டில் கிடைக்கிற 4 பொருளை வச்சு ஈஸியாக செலவில்லாமல் நம்மளே வேக்சின் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சுகர் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. லெமன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹனி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். நான் இங்கே சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு லெமன் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹனி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வில் மெல்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டோட்டலாகவே வேக்சின் ரெடி பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த வேக்சின் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கைகளில் கால்களில் முடி வளர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதனால் நீங்கள் அழகாகவும் தெரிவிங்க. நம்ம பார்லர் போயிட்டு வேக்சின் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வேக்சின் ரெடி ஆகிடுச்சா செக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் லைட்டாக இது போல் விட்டு பாருங்கள். எடுத்துகிட்டு வரணும். கையில் தண்ணியோட கரைஞ்சிடக்கூடாது. தண்ணியோட கரைஞ்சிடுச்சுன்னா அது இப்போ ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இது போல் எடுத்துகிட்டு வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். நீங்கள் மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி பவுலில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம வேக்சின் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஸ்பூன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் கையில். இந்த பேக் சைட் ஸ்பூனில் நல்லா ஸ்பேச்சுலா போல் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி மெத்தட். இதுதான் வேக்சின் ஸ்ட்ரிப்ஸ். பார்லர்லலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது பேப்பர், நார்மல் பேப்பர் தான். இதில் கூட நம்ம வேக்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காட்டன் கிளாத் இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. என் கையில் வேக்சின் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கையை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் நீங்கள் யூஸ் பண்ணுற பவுடரே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இந்த ஏர் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்குது. அதனால் நான் இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறேன். இது போல் நல்லா மேலே வச்சுட்டு ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா தேய்ச்சிட்டு டக்குன்னு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஏர் ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த பேப்பரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ண இடத்துல முடியல பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சு. பேப்பர்லேயும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பட் என்னென்னா அது ஒட்டிக்கும். சில பேப்பர் டிக்காக இல்லைன்னா. இப்போ நான் உங்களுக்கு கிளாத்தில் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். ஹேர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இது போல் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். கிளாத் அது மேலே வச்சுட்டு 3 or 4 டைம்ஸ் தேய்ச்சிட்டு அது டக்குன்னு எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள் ஈஸியாக ஏர் ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் கிளாத்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயுமே கிளாத்தில் தான் ஏர் ரிமூவ் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் நான் ஏர் ரிமூவ் பண்ணலை. இந்த இடத்துல ஏர் ரிமூவ் பண்ணேன். நல்லா இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் ஆகிடுச்சு ஏரு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்ட்ரிப்ஸில் எப்படி ஏர் ரிமூவ் பண்ணுறதுன்னு எடுத்து காமிக்கிறேன். அதே போல் ஏர் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே போல் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போக போக டிக்காக ஆரம்பிக்குது. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இருந்ததுன்னா நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க.
இல்லைனா நீங்கள் அதே பாத்திரத்துலேயே வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் நீங்கள் வந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா தேய்ச்சிக்கிட்டு எடுத்துடுங்க. ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். கையில் அங்கங்கே பிசுன்னு இருக்கும். அதனால் இது மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க கையிலலாம். தொடச்சிட்ட உடனே நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இல்லைனா இது மாதிரி அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் நல்லா. அவ்வளோதான், நம்ம வேக்சின் பார்லர் போகாமையே வீட்டிலே ஈஸியாக பண்ணியாச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் சப்போர்ட் மட்டும் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.